இந்த உலகத்தில் பல மனிதர்களை பலர் இயக்குவதை நாம் பார்த்திருப்போம். அவர்களாக எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டார்கள். அவர்கள் எடுக்கிற முடிவெல்லாம் பலருக்கு மனைவியை சார்ந்திருப்பார்கள், பலர் பெற்றோரை சார்ந்திருப்பார்கள், பலர் நண்பர்களை சார்ந்திருப்பார்கள். சிலர் தனக்கு யார் நல்ல பணமோ பொருளோ கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களுக்கு அடிமைகளைப் போல அவர்கள்தான் இவர்களை இயக்குவார்கள். அவர்கள் சொல்வதைத்தான் இவர்கள் செய்வார்கள். இப்பொழுது அரசியல் கட்சிகளில் நாம் பார்த்தோமானால் அவருடைய ரசிகர்களை தலைவர்கள் இயக்குவது போல அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் ரசிகர்களும் தொண்டர்களும் செய்வார்கள். இப்படித்தான் இயக்குவார்கள். இங்கே யாத்ராகமம் 4:12 ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நீ போவது ஒரு பெரிய ராஜாவை நீ சந்திக்க போகிறாய். நீ சொல்றத கேட்காத ஒரு ராஜாவை சந்திக்க போகிறாய். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த போகிற ஒரு ராஜாவை சந்திக்க போகிறாய். ஆகவே நீ போ, நான் உன்னோடு கூட இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன். நான் உன்னை இயக்குவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலும், எவ்வளவு பெரியதான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து முடிக்க வேண்டியது இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடத்துல நீங்கள் போய் பேச வேண்டியது இருந்தாலும், எவ்வளவு பெரிய நபரை நீங்கள் போய் சந்திக்க வேண்டியது இருந்தாலும், ஒன்றையும் மறந்து போகாதிருங்கள், உங்களை இயக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 உங்களை இயக்குகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் தேவையான இடங்களிலெல்லாம் உங்களை இயக்குவார். ஆமென்.